கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். அற்புதமாக இந்த வருடத்தில் 7 மாதங்களை கர்த்தர் கடக்கும்படியாக கிருபை செய்தார். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன் குறைவுகளை நிறைவாக்குவார் என்ற தலைப்பிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய குறை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது முதலாவது பார்ப்போமானால், உலகப்பிரகாரமான காரியங்களிலே மாம்சத்திற்குரிய குறைவுகள். இரண்டாவது பார்ப்போமானால், ஆவிக்குரிய காரியங்களில் குறைவுகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை தான் இந்த நாளில் நமக்கும் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு வரும் எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். திகைக்க வேண்டாம். நாம் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளில் நம்மை பலப்படுத்துவார். அவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வலக்கரத்தினால் நம்மை தாங்குவார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள், அதாவது நான் கவலையே இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் உண்டு. கணவன் மனைவியை குறித்தான கவலைகள், மனைவி கணவனை குறித்தான கவலைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்தான கவலைகள், வேலையை குறித்தான கவலைகள், படிப்பை குறித்தான கவலைகள், பொருளாதார ரீதியான கவலைகள், இப்படி பல கவலைகள். எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடம் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்திலே ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு வரக்கூடிய குறைவுகள், அதாவது உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துக்கங்கள் பலரது உள்ளத்தில் இன்று பெருகி கொண்டு வருகின்றன. நிம்மதியின்றி தவிப்பவர்கள் ஏராளம். நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தவிக்கும் நேரங்கள்தான். ஆனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நிம்மதியான வாழ்க்கையை அவர் தருவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதாவது உலகத்தில் இருக்கும்போது மாம்சத்திற்குரிய குறைவுகள், அந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இரண்டாவது, ஆவிக்குரிய காரியங்களில் குறைபாடுகள் இருக்கிறது. கர்த்தரை தேடுவதில் குறைவுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். வேதம் வாசிப்பது, ஜெபிப்பதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென்.